வெல்கம் டு தர்ஷு கிச்சன். இன்னைக்கு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 8 months அண்ட் அபவ் இருக்க பேபிஸ்க்கு கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். முந்திரி 1/4 கப் எடுத்திருக்கேன், பாதாம் 1/4 கப் எடுத்திருக்கேன், உடைச்ச கடலை 1/4 கப் எடுத்திருக்கேன், பிஸ்தா 1/4 கப் எடுத்திருக்கேன். பேனை ஹீட் பண்ணிவிட்டு பாதாம் போட்டு வறுத்து விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும். பாதாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிறோம். இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் வந்தவுடனே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். முந்திரி ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன். முந்திரியிலையும் அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கிறேன். இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறட்டும். இது இப்போ பிஸ்தா ஆட் பண்ணி வறுத்து விட்டுக்கிறேன். பிஸ்தா ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடைசியாக உடைச்ச கடலை போட்டு வறுத்துக்கிறேன். 2 நிமிஷம் வறுத்தா போதும். அந்த கடலை கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வறுத்துக்கணும். இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் இதை போட்டுக்கிறேன். நான் இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பவுடராக அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட மஞ்சள் தூள் ஒரே ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறோம். இதை க்ளோஸ் பண்ணி இப்போ ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம். ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது, எண்ணெய் விட்டுரும். ட்ரை ஃப்ரூட் பவுடர் ரெடி. பேபிஸ் 1 year அண்ட் அபவ் இருந்தால் இதை ஹாட் மில்கில் கலந்து கொடுக்கலாம். பேபிஸ் 1 yearக்கு கீழே இருந்தால் இது 1 டீஸ்பூன் எடுத்து அவங்களுக்கு போடுற கஞ்சியில் கலந்து கொடுக்கலாம். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய நாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, 100% ஹோம்மேட். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் பேபிஸ்க்கு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா தர்ஷு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.